أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تعاما على سيدنا محمد الذي تنحل باللقد وتنفرج بالقرب وتقلى بالغواج وتنال بالرغائب وحسن الخواتم ويستزغ أمام وجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. اللهم صل وسلم وبارك عليه. الحمد لله رب العالمين حمدا يوافي نومه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. فضل من الله ونعمة ومغفرة ورحمة وعافية والسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار اللهم عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضل من الله ونعمة ومغفرة ورحمة وعافية والسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اكتب لكل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوادا إلى صراط نصيبا في الجنة ونجاة من النار وعفو عند الحساب. اللهم حسن عاقبتنا في الأمور كلها أجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالصالحين. اللهم زينا بزينة العلم وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم بلغ مرادنا واكسل مقصودنا يا كالي الحاجات ويا رافع الدرجات ويا كافي المحمات. اللهم يا الله கையேந்தி கேட்கும் துஆவை கபூல் செய்தருள் புரிவாயாக. ஆதியும் நீயே யா அல்லாஹ், அந்தமும் நீயே யா அல்லாஹ், நீதியும் நீயே யா அல்லாஹ், நிலைத்து நிற்பவனும் நீயே யா அல்லாஹ். உன்னை நாங்கள் துய்தாக்கி தஸ்பீஹ் செய்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் கிளையாளர்களுக்கும் அவர்களை தேர்ந்தோர்களுக்கும் உன்னுடைய கருணாமாரியாகிய ஸலவாத்தையும் சாந்தியையும் நிஷாத் அருள் புரிவாயாக யா அல்லாஹ். உனக்காக தத்தம் உயிர்களை தியாகம் செய்த நேசர்கள், குதுபுமார்கள், ஒலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முர்சலீன்கள் அனைவரையும் நீ ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வழி நடாத்தியது போல அன்னவர்கள் கூட்டத்திலே எங்களையும் நீ சேர்ந்து வழி நடத்துவதற்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். இந்நாளிலே அழகான நாட்களிலே கேட்கும் துஆக்களை கபூல் செய்வாயாக. 7 வானங்களையும் 7 பூமியையும் படைத்த நாயனே, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த நாயனே யா அல்லாஹ். அரசையும் குருசையும் லௌகையும் களத்தையும் படைத்த நாயனே, அத்தனை நபிமார்களையும் சோதனையிலிருந்து விடுதலை செய்த இந்த சங்கை மிக்க நாட்களிலே உன்னிடம் கையேந்தி கேட்கும் துஆவை கபூல் செய்வாயாக. உன்னிடம் கேட்கிறோம், எங்கள் துஆக்களை கபூல் செய்தல் புரிவாயாக. அன்தக்லி ஹாஜாத்தினா யா காலில் ஹாஜாத், அன்தக்லி ஹாஜாத்தினா யா காலில் ஹாஜாத் யா அல்லாஹ். எங்கள் ஹாஜத்துக்களை நிறைவேற்றி அருள் புரிவாயாக. நாயனே, இந்த சங்கை மிக்க நாட்களிலே எல்லா விதமான அம்சங்களையும் அமைத்து பரிசுத்தமான முறையில் அந்த சங்கையான நாட்களில் நின்று கேட்கும் துஆக்களை நீ கபூல் செய்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் பாவங்கள் அனைத்தையும் பிழை பொறுப்பாயாக. எங்களை விட்டு பிரிந்த எங்கள் அன்பு தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அந்த கபராளிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. நாயனே, எங்களை விட்டு பிரிந்த அனைத்து நல்ல உள்ளங்கள், அனைத்து கபராளிகள் அவர்களுடைய பாவங்களையும் பிழை பொறுத்து மேலான சிவனலோகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக.
யா அல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்த எங்கள் கண்ணியத்தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை தன் கருவறையிலே 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த உத்தம தாயின் கருவறையை யா அல்லாஹ் நீ நரகம் தீண்ட வைத்து விடாதே யா அல்லாஹ். எங்களுக்காக தன் உதிரத்தை பாலாக வளர்த்து தந்த உத்தம தாயின் இரு மார்பகங்களையும் நீ நரகம் தீண்ட வைத்து விடாதே யா அல்லாஹ். எங்களுக்காக தன் எங்களை தியாகம் செய்து தன் தூக்கத்தையும் உறக்கத்தையும் தியாகம் செய்து எங்களுக்காகவே வாழ்நாளை தியாகம் செய்த அந்த கண்ணியம் தாயின் பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. அவர்களே மேலான சிவனலோகத்திலே வாழ தௌஃபீக் செய்வாயாக. அறிவையும் அகிலையும் ஞானத்தையும் சொல்லித் தந்த எங்கள் அன்பு தந்தையின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்து அவர்களை சிவனலோகத்தில் வாழ வைப்பாயாக. நாயனே எங்களுக்கு நியாயமான முறையிலே அழகான முறையிலே எங்களுக்கு வாழ்வு வழிமுறைகளை காட்டித் தந்த எங்களை விட்டு பிரிந்து எங்கள் கண்ணியமிக்க சகோதரனின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு நல்ல முறையிலே நல்ல அறிவு ஞானங்களை சொல்லி சொல்ல எங்களை விட்டு பிரிந்த எங்கள் அன்பு சகோதரியின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டு பிரிந்த நல்ல உள்ளங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் மண்ணறைக்குள் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த மண்ணறையை வெடித்து சுவனசூழ்நிலையாக ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ். அன்பியாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முர்சலீன்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய அந்த லிக்காவின் சந்தை பின்பொழுது அவர்களுடைய திருமுகங்களை ஒரு முறையேனும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களை விட்டு பிரிந்த பெற்றவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். கண்ணியமான நாட்களிலே கையேந்தி கேட்கும் துஆவை கபூல் செய்வாயாக. எங்களுடைய கைகளை நீ வெறும் கைகளாக தட்டி விடாதே யா அல்லாஹ். எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக. எங்கள் பிள்ளைகளை குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நல்ல சல்லதர்களாக ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ். அந்த வரிசையிலே ஹயாத்தோடு ஜீவித்திருக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கு நீண்ட ஹயாத்தை தருவாயாக. அவர்களுடைய சரீரத்தில் உண்டான வியாதிகளை சுகமாக்கி தருவாயாக. அவர்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்குவாயாக. அவர்களின் திருப்பொருத்தத்தை பெற்ற பிள்ளைகளாக எங்களை ஆக்குவாயாக. நாயனே எங்கள் பிள்ளைகள் மூலமாக பெறக்கூடிய ஹிதமத்துகளையும் திருப்பொருத்தங்களையும் பெற்றவர்களாக எங்களையும் ஆக்குவாயாக. எங்கள் சந்ததிகளை நல்ல சந்ததிகளாக ஆக்கி தருவாயாக. எங்கள் சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களின் கூட்டம் குடும்பத்திலே சந்த சத்திரவுகளை விட்டு பாதுகாத்து சுபீட்சம் கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். பொருளாதார கஷ்டங்களை கொண்டும் நோய்களை கொண்டும் கடும் சோதனைகளை கொண்டும் எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். இவ்வளவு காலம் எங்களை சோதித்தாய், சோதித்தது போது போன்றே கருணீர் கண்களை எங்கள் மீது செலுத்துவாயாக. எங்கள் கஷ்டங்களை நீக்கி தருவாயாக. நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. தேவைக்கற்ற பிரச்சனைகள் வழக்கு என்று சிக்கி தவிப்போர்களின் வாழ்விலே சந்தோஷம் சுபீட்சம் நல்ல முடிவு கிடைப்பதற்கு கிருபை செய்வாயாக. ஆக்கவும் கலிக்கவும் வல்லவனே எங்கள் விஷயத்திலே நீ நல்ல அருளை புரிந்து ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நரகத்துடைய நெருப்பை விட்டு வெளியேற்றம் செய்த இந்த பரக்கத்தான நாட்களிலே நரக நெருப்பை விட்டு எங்களையும் பாதுகாத்து மேலான சுவனலோகத்தில் வாழ தௌஃபீக் செய்வாயாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் தௌபாவை ஒப்புக்கொண்டு கரை சேர்த்தது போல எங்களுடைய தௌபாக்களை ஒப்புக்கொண்டு எங்களை நல்லவர்களாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். அனைத்து நல்வார்களையும் சோதனையிலிருந்து விடுதலை செய்தாய் இந்த கண்ணியமிக்க நாட்களிலே அந்த பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களையும் நீ தேவை கற்றபடி எங்களிடம் விடுதலை செய்து சோதனைகளை விட்டு தூரவாக்கியா அல்லாஹ். வேதனைகளை விட்டு பாதுகாத்து எங்களுக்கு நீ வாழ்விலே சந்தோஷம் கிடைப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக. நாயனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் குடும்பங்களை ஒன்று சேர்த்த நாயனே எங்கள் குடும்பங்களிலே இருக்கும் சண்டை சச்சரவு பிளவுகளை விட்டு நீக்கி அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது போல எங்கள் குடும்பங்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் கடும் நோயை விட்டு நீக்கிய நாயனே அந்த பரக்கத்தை கொண்டு எங்கள் சரீரத்தில் உண்டான நோய்களை சுகமாக்கி தருவாயாக யா அல்லாஹ். ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தஅவத்தை ஏற்றுக்கொண்ட நாயனே எங்கள் துஆக்களையும் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறப்பை ஏற்ற நாயனே எங்கள் துஆவையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். நூன் என்னும் மீனின் வயிற்றில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை காப்பாற்றியது போல யா அல்லாஹ் எங்களையும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் அனைத்து பெண்களின் தாய்மாரின் கர்ப்ப வேதைகளை விட்டு நீக்கி சுகப்பிரசவம் கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக.
யூத் என்னும் மலையில் நின்றும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பலை கரை சேர்த்த நாயனே, எங்கள் வாழ்விலே வாழ்க்கை என்னும் படகிலே எங்களை அழகான முறையிலே கரை சேர்வதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், அத்தனை நபிமார்களின் சோதனையிலிருந்து சங்கை மிக்க இன்ப ஆசுரா நாட்களிலே விடுதலை செய்தாய். அந்த விடுதலை செய்த கண்ணியமான நாட்களிலே உன்னுடைய அடியார்களாகிய நாங்களும் கையேந்தி கேட்கும் துஆவை கபூல் செய்வாயாக. எங்கள் நாட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக. எங்கள் வேதனைகளுக்கு வழிகாட்டி தருவாயாக. யா அல்லாஹ், சிறு வயது முதல் பெரியார்கள் வரை யா அல்லாஹ் வறுமையின் சோதனையை விட்டு எங்களை விடுபட செய்வாயாக. பொருளாதார கஷ்டங்களை நீக்கி தருவாயாக. தாங்க முடியாத கடன் தொல்லைகளை விட்டு எங்களை தூரவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தேவைகள் என்னவென்று படைத்த உனக்கு தெரியும் நாயனே. எங்கள் தேவைகளை ஹலாலான முறையில் பூர்த்தி செய்து தருவாயாக. நாயனே, உலகத்தில் வாழும் வரை தேவைகளை நீயே உண்டு பண்ணுகின்றாய். நீயே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்றாய். யா அல்லாஹ், ஹலாலான முறையிலே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து தருவாயாக. இல்லட பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஏழைகளுக்கு வழிகாட்டுவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் வரை அந்த தேவைப்படுகிறது. யா அல்லாஹ், வயலுக்கு காயாமல் மழைக்கு நனையாமல் இருப்பதற்கு ஒரு இல்லட பாக்கியத்தை அனைத்து மக்களுக்கும் தந்தல் புரிவாயாக. நாயனே, தொழில் இல்லாமல் இருக்கும் வாலிபர்களின் வாழ்விலே அழகான சுகிழ்ச்சி பெற்று பரக்கத்தான தொழில்களிலே ஈடுபடுவதற்கு நீ ரஹ்மத்தையும் வழியையும் காட்டி தருவாயாக. யா அல்லாஹ், பெண்களாக எங்கள் பெண்கள் சமுதாயத்தினரை நீ பாதுகாப்பாயாக. உலக நாட்களை விட்டு சிறுக்கான விடயங்களை விட்டு எங்கள் பெண்கள் சமுதாயத்தை பாதுகாத்து தருவாயாக. நாயனே, எங்களை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எங்கள் கணவர்மார்கள் ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து தருவாயாக. அவர்களுடைய தொழில்களிலே பரக்கத்தை தருவாயாக. கணவன் மனைவிக்கிடையில் யார் யார் குடும்பங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கின்றனவோ அவர்களுடைய வாழ்விலே சந்தோஷம் கிடைக்க செய்வாயாக. நாயனே, பெண்களாகி எங்களை மரணிக்க நாடிய பொழுது யா அல்லாஹ், எங்கள் கணவர்மார்களின் பொருத்தம் கிடைத்த பெண்மணிகளாகவே எங்களை மரணிக்க செய்வாயாக. எல்லா குடும்பங்களிலும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையும் சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வாயாக. யார் யாரெல்லாம் தொழில் புரிவதற்காகவும் குடும்பத்தினர்களாக வாழ்வதற்காகவும் கடல் கடந்து சென்றிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்விலே சந்தோஷம் நிம்மதியும் சாந்தியும் தொழில்களிலே பரக்கத்தும் கிடைக்க தௌஃபீக் செய்வாயாக. யார் யாரெல்லாம் கடல் கடந்து தொழில் புரிவதற்காக செல்வதற்கு நாடி இருக்கின்றார்களோ அவர்களுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் நோக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தொழில்களிலே பரக்கத்தும் அவர்களுடைய பிரயாணம் அழகான முறையிலே கைகூடுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எண்ணற்ற தொல்லைகளையும் எண்ணற்ற வேதனைகளையும் உள்ளத்தை சுமந்து கொண்டிருக்கும் எங்கள் அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வாயாக. நீயே எங்களை படைத்தாய். நீயே எங்களுக்கு உணவளிக்கின்றாய். நீயே எங்களுக்கு உண்ணுவதற்கு உணவு கொடுக்கின்றாய். பருகுவதற்கு நீரும் தருகின்றாய். யா அல்லாஹ், நீயே எங்கள் தேவைகளை உண்டு பண்ணவும் செய்கின்றாய். ஆகவே யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்படும் தேவைகளை ஹலாலான முறையிலே நியாயமான முறையிலே எங்களுக்கு நீ கபூல் செய்து பூர்த்தி செய்து தருவாயாக. யா அல்லாஹ், வறுமையின் கஷ்டம் தாங்க முடியாமல் அவர்கள் வாழ்விலே சந்தோஷம் கிடைக்க செய்வாயாக. பொருளாதார கஷ்டங்களை விட்டு உனது ரஹ்மத்தையும் மேலான பரக்கத்தையும் வாழ்விலே தந்தல் புரிவாயாக. எண்ணற்ற தொல்லைகள் சுமந்தவர்களாக யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் தவித்துக் கொண்டிருப்பதை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கருணையான பார்வையை அவர்கள் மீது செலுத்துவாயாக. இந்த சங்கை மிக்க நாட்டிலே எல்லா விடயத்திலும் ரஹ்மத்தை செய்த நாயனே, சோதனைக்குட்பட்டிருக்கும் அடியார்களின் வாழ்விலே சந்தோஷத்தை தருவாயாக. தொழில்களிலே பரக்கத்தை தருவாயாக. வீணற்ற பிரச்சனைகளிலே சிக்கி தவிப்போர்களை அந்த பிரச்சனைகளை விட்டு விடுதலை செய்து நிம்மதி அடைய செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் தேவைகளை ஹலாலான முறையிலே பூர்த்தி செய்து தருவாயாக. எங்களுக்கு நீ தந்திருக்கும் எங்கள் குழந்தை செல்வங்களை நல்ல செல்வங்களாக நீ ஆக்கி தருவாயாக. நல்ல சந்ததிகளாக ஆக்கி தருவாயாக. சமுதாயத்திலே தீனுள்ளவர்களாக உண்டாக்கி தருவாயாக. பாவச் செயல்களை விட்டு தூரமாகி நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய செல்வந்தர்களாக எங்கள் குழந்தைகளையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி தருவாயாக. அறிவில் செல்வந்தர்களாகவும் மக்கள் நிறைந்தவர்களாகவும் ஞானம் நிறைந்தவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. சீர்கேடான நிலையில் தள்ளப்பட்டிருக்கும் வாலிபர்களின் வாழ்வுகளை அழகாக்கி சீராக்கி தருவாயாக. திருமணமாகாமல் இருக்கும் குமரி பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் தகுந்த நேரத்திலே தகுந்த ஜோடிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. நாயனே, யா அல்லாஹ், எங்கள் துன்பங்களை நீக்கி தருவாயாக. எங்கள் கஷ்டங்களை அகற்றி தருவாயாக. எண்ணற்ற தொல்லைகள் எங்களுக்கு காத்திருக்கின்றது. யா அல்லாஹ், அந்த தொல்லைகளை விட்டு நீயே எங்களை தூரவாக்கி சுபிட்சம் பெறுவதற்கு கிருபை செய்வாயாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். ஆகவே அந்த தீங்கிழைத்ததன் காரணமாக உன்னிடம் பிழை பொறுக்கப்பட்ட ஒரு கூட்டத்திலே சேருவதற்கு வழிகாட்டி தருவாயாக. யா அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னா குன்னா மினல் ظالمين.
لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين வணக்கத்துக்குரிய உன்னை தவிர ஒரு நாயன் யாரும் இல்லை யா அல்லாஹ் நாங்கள் நஷ்டவாளர்கள் என்றுமாகிவிட்டோம் ஆகையால் அந்த நஷ்டவாளர்கள் கூட்டத்தில் நின்றும் காப்பாற்றி எங்களை பிழை பொறுக்கப்பட்டோர் கூட்டத்திலே சேர்த்தல் புரிவாயாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ذنوبنا ولوالدينا رب ارحمهما كما ربيانا صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.